திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் கெஜல்நாயக்கன்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் லயன்ஸ் சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் கெஜல்நாயக்கன்பட்டி ஜாராதர் வெங்கடப்ப நாயுடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கெஜல்நாயக்கன்பட்டி லயன்ஸ் சங்கம், திருப்பத்தூர் அன்னை தெரசா லயன்ஸ் சங்கம், திருப்பத்தூர் ஜவ்வாது லயன்ஸ் சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியோர் ஒன்றிணைந்து நடத்தும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது கெஜல்நாயக்கன்பட்டி லயன்ஸ் சங்கம், திருப்பத்தூர் அன்னை தெரசா லயன்ஸ் சங்கம் மற்றும் திருப்பத்தூர் ஜவ்வாது லயன்ஸ் சங்கத்தின் தலைவர்கள் வாய் யோகநாதன், ஜி ராஜேஸ்வரி, எஸ் திருப்பதி ஆகியோரின் தலைமையில் கந்திகுப்பம் பைரவ நிலையம் தவ திரு பைரவ சுவாமிகள், சக்திபுரம் ஸ்ரீ ஸ்ரீ சரவணன் அம்மா மற்றும் தமிழ் செம்மல் டாக்டர் ரத்ன நடராஜன் ஆகியோர் பொதுமக்களுக்காக இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தனர். இம்முகாமில் இங்கு கண்புரை உள்ள நோயாளிகள் முகம் தினத்தன்றே சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை அழைத்து சென்று அவருக்கு உள்வெளி லென்ஸ் அறுவை சிகிச்சை, மருந்து, தங்கும் வசதி, உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசமாக செய்து தருவதாகும். சர்க்கரை நோய், கண்ணீர் அழுத்த நோய் உள்ளவர்களுக்கு விழித்தரையை பரிசோதனை செய்து கொள்ளவும், குழந்தைகளின் கண் நோய்களான பிறவி கண்புரை, மாக்கண், பிறவி கண் அழுத்த நோய் மற்றும் மாலை கண் நோய் உள்ள குழந்தைகளை முகாமிற்கு அழைத்து வந்து கண் பார்வை செய்து கொள்ளலாம் என்றும், கிட்ட தூர பார்வை வெள்ளெழுத்து உள்ளவர்களும் கண் பரிசோதனை செய்து கண் கண்ணாடிகள் குறைந்த விலையில் முகாம் நடக்கும் இடங்களிலேயே தருவதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் லயன்ஸ் சங்க நிர்வாகிகளான நல்லாசிரியரும் கூட்டு மாவட்ட துணைத் தலைவருமான சி புவனேஸ்வரி, டாக்டர் எல் மணி, பி சின்னப்பையன், நல்லாசிரியர் வி சுந்தரம், லயன்ஸ் சங்க சாசன தலைவர்கள் பி பிரியா, செல்வி, சி சின்னராஜ், நல்லாசிரியர் எம் அமுதா, எஸ் கௌரி ஜெகநாதன் ஆகியோர் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார்கள். முகாமுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அளித்த கெஜல்நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த லயன்ஸ் சங்க சாசன செயலாளர் மற்றும் புவனேஸ்வரி அரிசி மண்டி மற்றும் மளிகை கடை உரிமையாளர் எஸ் சீனிவாசமூர்த்தி, நியூ ஐயங்கார் பேக்கரி உரிமையாளர் நதியா ரமேஷ், டி கனக கிருஷ்ணா மகால் உரிமையாளர் குபேந்திரன், அன்பு செல்வி மருத்துவமனை மற்றும் மருந்தக நிறுவனர் ஜே அன்பரசு, ஜே ஆதிமூலம் ஆகியோருக்கு லயன்ஸ் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கெஜல்நாயக்கன்பட்டி லயன்ஸ் சங்கம், திருப்பத்தூர் அன்னை தெரசா லயன்ஸ் சங்கம், திருப்பத்தூர் ஜவ்வாது லயன்ஸ் சங்கம் செயலாளர்கள் சி யுவராஜ், ஆர் இந்திரா, சி பாலகிருஷ்ணன், பொருளாளர்கள் எம் வெங்கடேஷன், பி புவனேஸ்வரி, எம் நளினி, தோள் கொடுக்கும் தோள் நற்பணி சங்க தலைவர் சி ரமேஷ், ஒருங்கிணைப்பாளர் சி பிரபு, சமூக ஆர்வலர் ராம்குமார் மற்றும் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், மருத்துவமனை ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முகாமுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தவசி நியூஸ் திருப்பத்தூர் மாவட்ட ஒளிப்பதிவாளர் கேப்டனுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்த தேவன் குடி தேவர் தேவு வீதியே, அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்குமர நிறைந்து எவ்வுயிருக்கும் தாய் தந்தையாய் விளங்கி எல்லா உயிர்களையும் புவனங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள்வாளித்தும் தனிப்பெரும் தலைவனாய் ஒரே இறைவனாய் விளங்கக்கூடிய பரம்பொருளை நல்ல காலை பொழுதில் மனமொழிமைகளாலே வணங்கிக் கொண்டு அற்புதமான புண்ணியம் தரக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னையும் இந்த இடத்தில் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய கெஜல்நாயக்கன்பட்டி அரிமா சங்கத்தினுடைய தலைவராய் விளங்கும் போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய யோகநாத் ஐயா அவர்களே மற்றும் திருப்பத்தூர் நகர அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அன்னை தெரசா அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அவர்களோடு இணைந்து சத்யசாயி பக்தஜன சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த இனிய நிகழ்விற்கு அன்போடு வருகை தந்திருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள வெக்காளியம்மனுடைய பீடத்தினுடைய நிறுவனர் சுவாமிகள் அவர்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளியினுடைய நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்விற்கு வரவேற்று, உண்மையில் திருக்கோயில்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், சடங்குகள், வழிபாடுகள், உற்சவங்கள், அன்னதானங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய
உயிரினை பேணுவதற்காக நிகழ்த்தப்படக்கூடியவைகள். ஆனால் மாறாக இந்த சமுதாய பணிகள் நம்முடைய உடலினை பேணுவதற்காக, சமுதாயத்தில் எளிய மக்களுக்காக நிகழ்த்தக்கூடிய இது போன்ற அறப்பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நம்மையொத்த சக மனிதர்களுக்கு உதவக்கூடிய முயற்சியாக அரிமா சங்கம் பல்வேறு இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை, கண் சிகிச்சை முகாம்களை, இரத்த தான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. உண்மையில் அது போற்றுதலுக்குரியது. அந்த பணியை இறைப்பணியோடு சேர்ந்து நடத்தக்கூடிய நம்முடைய கெஜல் நாயக்கன்பட்டி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் யோகநாத் ஐயா அவர்களுடைய பணிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், ஆன்மீக பணி சமுதாய பணியும் இணைந்துதான் ஒரு புரட்சியை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். வெறுமனே பக்தி மட்டும் இருந்தால் போதாது, சமூக சிந்தனையும் இருக்க வேண்டும். அதனைத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் தொன்று தொட்டு செய்து வந்தார்கள். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மணிவாசக பெருமான், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் உள்ளிட்டவர்கள் வெறுமனே இறைப்பணியை மட்டும் செய்யவில்லை, மாறாக சமுதாய பணிகளையும் சேர்த்தே செய்தார்கள். அப்படி இந்த அற்புதமான நல்ல சூழ்நிலையில் இந்த சமூக பணியை இங்கு நடத்தக்கூடிய நேரத்தில் என்னையும் அழைத்தமைக்காக அரிமா சங்கத்தினுடைய அத்துணை அன்பர்களையும் மருத்துவர்களையும் செவிலியர்களுக்கும் நன்றி பாராட்டி, உங்களுடைய இந்த அற்புதமான சேவையானது தொடர்ந்து நடைபெற, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இறைவனுடைய அருளாற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நமது வெட்காளி அம்மன் சித்தர் சக்தி பீடத்தின் நிறுவனர் ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை ஆசியுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி. நமது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய சுவாமி பைரவசாமி அவர்களே, ஆசியோடு இந்த விழா ஏற்பாடு செய்துள்ள அத்துணை நபர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவை ஏற்பாடு செய்த யோகநாத் அவர்கள் உதவிகரம் என்று சொன்னால் அவர் தான் சொல்லலாம். இந்த இடத்துல ஏன்னா பக்தி மட்டும் இல்லாமல், ஆன்மீகம் மட்டும் இல்லாமல், அரசியலுக்கு அடுத்தாற்போல் இந்த லைன்ஸ் கிளப்பில் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய சாதனை யாரும் செய்யலை. இறைவனுடைய தொண்டு போல் செய்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ள இந்த அனைத்து இயக்கங்களுக்கும், அந்த அரிமா சங்க இயக்கத்தினுடைய அனைவருக்கும், இன்னும் நிறைய இடத்தில் இது போல செய்ய வேண்டும். சிகிச்சை முகாம், சாமி சொன்னது போல ரத்த முகாம், இதெல்லாம் செஞ்சு அதுக்கு மனசு வரணும், அதை முன்னிருந்து செய்யணும். அதுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு. வந்துக்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி எனக்கு சாமிக்கு பிஸி, அதை விட்டு வந்துக்கிறாருன்னு என்ன காரணம்? அவருடைய அன்பால். யோகநாத் பார்த்த வரைக்கும் இந்த லைன்ஸ் கிளப்பில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் தலைவராக. ஆனால் இவர் செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலம், 1 மாதம் 2 மாதம் தான் பதவியேற்பு விழாவே நடந்தது. அதுக்குள்ளே நிறைய சாதனைகள் செய்துள்ளார். அவருடைய சாதனை இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும். அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக ஏழாண்டினுடைய தலைவர், சாசன தலைவர் ப்ரொஃபசர் டாக்டர் எம்ஜே லைன் சி சித்தராஜ் அவர்களுக்கு
அமைதியாக சார் மறைச்சிக்கிறாரு ஏமா கொஞ்சம் தெரு மாதிரி எல்லாத்தையும் பாருங்க எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ தெரியாது கூட எனக்கு முன்னாடி தெரியும் ஜவாது
முழு ஒத்துழைப்பு உங்ககிட்ட தான் இருந்து வரணும். உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து போகிறாங்க, உணவு கொடுக்குறாங்க, ஆப்ரேஷன் செய்கிறாங்க, கண்ணாடி கொடுக்குறாங்க, எல்லாம் இலவசமாக இருக்குது. அவ்வளோ இலவசமாக செய்யும்போது ஏதாவது ஒரு தவறு உங்களால் ஏற்பட்டு விட்டால் அடுத்து கஜனாண்டி லைன் சங்கத்தினுடைய சாசன தலைவர் ஐயா எங்களுடைய திருப்பத்தூர் அன்னை தெரசா லைன் சங்கத்துடைய தலைவர் எம்டிஎஃப் லைன் ஜி ராஜேஸ்வரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள். பைரவநிலை கன்னிக்குப்பம் கிருஷ்ணகிரிக்கு அடுத்து சரவணன் அம்மா சக்திபுரம் கந்திரி அம்மா அவர்களுக்கும் மட்டுமல்ல லைன் சார்ந்த தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், அடுத்து மாவட்ட தலைவர், நமது வழிகாட்டி தலைவர் அனைவருக்கும் எனது பணிவான முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இலவச கண் சிகிச்சை அறுவை முகாமிற்கு வருகை. அவரைத் தொடர்ந்து வட்டார வளமையத்தினுடைய ஆசிரியர் பயிற்றுனரும் திருப்பத்தூர் அன்னை தெரசா லைன் சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு பொருளாளர். எந்த நிகழ்ச்சி சொன்னாலும் ஒரு செய்தி சொன்ன உடனே முதல்ல கூகுள் அனுப்பக்கூடிய நம்ம பொருளாளர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு மண்டலம் 9இல் 11 MDF இணைத்தோம். அன்றைய 4 MDF திருப்பத்தூர் அன்னை தெரசா லைன் சங்கம் MDF என்று சொன்னால் 83,000 பன்னாட்டிற்கு அனுப்பப்பட்டது. அந்த வகையில் லைன் ஜி ராஜேஸ்வரி, லைன் நல்லாசிரியர் ஆர் இந்தரா, லைன் பி புவனேஸ்வரி, வட்டார தலைவர் பி பிரியாசலி 4 பேர் MDF வழங்கியிருக்கிறாங்க. அவர் 4 பேருக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் MDF லைன் பி புவனேஸ்வரி அவர்களை வாழ்த்துறை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரவிந்தர் கண் மருத்துவமனையினுடைய மருத்துவ முகாமிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். இந்த மருத்துவ முகாமை நடத்தும் கஜல்நாயகி சங்கம், அன்னை தெரசா லைன் சங்கம் திருப்பத்தூர் மற்றும் ஜவ்வாது லைன் சங்கம் திருப்பத்தூர் ஆகிய அனைத்து தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவரையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். இந்த கண் சிகிச்சை முகாம் இது வந்து இயற்கையில சொல்லுவாங்க இல்லையா, சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்திலே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே 6 மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சூரிய உதயம் உதிக்கும் பொழுதே சூரியனை நம்ம கண்ணால் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னது. இது இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள், விட்டமின் டி அப்படின்ற சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இளம் வெயில் காலையில் 6 to 7 மணி இல்லை 7:30 மணிக்குள்ள நீங்கள் வந்து கண் வந்து என்ன பண்ணணும், சூரிய நமஸ்காரம் வந்து சூரியன் கிழக்கு பக்கம் நோக்கி சூரியனை கண்ணால் பார்க்கணும். கண்ணை முடிக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது நமக்கு கண் வந்து கூசும். தொடர்ந்து கொஞ்சம் நேரம் நின்று அந்த கண்ணை வந்து நோக்கி நீங்கள் சூரியனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சூரியனில் வரக்கூடிய அந்த கதிர்கள் என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம தோலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, உடலுக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 6 மணி 7 மணி மட்டும் இல்லை, சாயந்தரம் வருது இல்லைங்களா, இளம் வெயில் இருக்கு இல்லையா, அந்த இளம் வெயிலில் ஒரு 5 மணிக்கு மேலே, அதே மாதிரி 6 மணிக்குள்ள சூரியன் மறையறதுக்குள்ள இதே போன்று தினமும் செஞ்சீங்கன்னா நல்லது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க உடனடியே செய்ய வேண்டாம், டாக்டர் கேட்டு செய்யலாம். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் கண்ணை நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நானுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கூட ஃபஸ்ட்டு கண் பூசிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்ய அந்த கண் பார்வையில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதனால் அனுபவத்தினால சொல்கிறதுனால அனைவருக்கும் இந்த நல்ல செய்தியை இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவங்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த தவசி செய்தியில் பார்த்தீங்கன்னா என் புகைப்படம் ஒரு நம்முடைய டிவி சேனலில் போடுவார் நம்முடைய கேப்டன் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய தலைவரை நல்லாசிரியர் சுந்தரம் ஐயா அவர்களையும் அன்னை தெரசா முன்னாள் தலைவர் அமுதா அம்மா அவர்களுக்கும் நல்லாசிரியர் அமுதா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண் சிகிச்சை முகாமை செய்யணும்னு சொன்ன உடனே அன்னை தெரசாவும் ஜவ்வாதும் உடனடியாக நாங்களும் உங்களோட இணைந்து செய்கிறோம்ட்டு அந்த நாள் என்னைக்கு நாங்கள் பேசணுமோ அந்த நாள்லேயே அவங்களுடைய உதவியை செஞ்சு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவி செய்த அவர்களுக்கு, அந்த குழுவுக்கு எங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சி. அதே போல் எங்கள் சங்கத்தில்
சொன்ன உடனே இப்போ கூட வந்துட்டு ஏதாவது பணம் தட்டுங்களா எங்கள் சங்க உறுப்பினர்கள் கேட்டார்கள். ஆனால் போதுமான அளவுக்கு வந்துருச்சு, அடுத்த ப்ராஜெக்ட் செய்யலான்னு. இது போல நல்ல உள்ளங்கள் என்னை வந்து சாமியும் பைரவ சுவாமிகளும் ஐயா அவரெல்லாம் பெருமையாக சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் சாசன தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் என்னோடு இணைந்து இருக்கக்கூடிய பொருளாளர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் தான். ஏன்னா எது ஒன்று கேட்டாலே அவங்க தயங்காத செய்கிறாங்க. அதே மாதிரி நல்லாசிரியர் வந்து ஜிபே ஃபோன்பேன்னாரு, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு அவர் தான். உடனே எடுத்து இந்தப்பா 1000 ரூபாய், இந்தப்பா 2000 ரூபாய் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க. அது மட்டும் கொடுக்காம ஷீல்டு போடுறதுலேருந்து அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நைட்டு 10 மணிக்கு தான் போனோம் 2 பேரும். நர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இது பண்ணி, அதே போல் அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு எங்களுடைய சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இந்த சிறிய கிராமத்தில் உங்களுக்கு எல்லாம் உதவி புரிஞ்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய வருகை தந்த டாக்டர்கள், நர்ஸுகள் மற்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி.